ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. நைட் கண்டினியூஸ் ஷூட் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இவ்வளோ வேகமாக இந்த படத்தை எடுக்காங்க, என்ன காரணம்? வாய்ப்பே கிடையாது, அதுக்கு சாத்தியமே இல்லை. குவாலிட்டியாக வரும்னு சொல்லுங்கள், அற்புதமாக வரும்னு சொல்லுங்கள், மாசாக வரும்னு சொல்லுங்கள், அதுக்கெல்லாம் சாத்தியம் உண்டு. வேகம்ங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில பேர் சில விஷயங்களை செய்யும்போது அதற்கான ஒரு நேரத்தை அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கும். அப்படி ஒரு விதமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அப்பப்போ நம்மள மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு கிளுகிழுப்பை கொடுக்கணும் இல்லையா? படம் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு, தலைவர் வந்துட்டு முடி சீவிட்டு இருக்காரு, தலை சீவிட்டு இருக்காரு, ஏதாவது ஒன்று சொன்னா அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு போஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து ஹீரோவுக்கும் ஒரு மூடு வரணும். அந்த ஒரு டைமில் வந்துட்டு ஒரு ஸ்பார்க் அடிக்கணும், அடிச்சாதான் அவருக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். தப்பு கிடையாது. இயக்குனரும் அதே மாதிரியான ஒரு பாணி. ஸோ இந்த ரெண்டு பாணியும் சேரும்போது என்ன ஆகும்? ஹீரோவே வந்துட்டு சரி நீங்கள் மூடு சரியில்லை, ஷூட்டை கேன்சல் பண்ணா டேரக்டர் சந்தோஷமா சொல்லுவார், சந்தோஷம் பேக் பண்ணுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா அவருக்கு அது புரியும். அடுத்து வந்து சிம்புவோட அடுத்த படத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு, கீர்த்தி சோரன் தான் எடுக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. அஸ்வத் மாரிமுத்து தான் ஆக்சுவலி அடுத்து பண்ணணும் ஏஜிஎஸ்க்காக. பட் அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு அடுத்து தலைவருடைய படத்தை வந்துட்டு, அதாவது தலைவர்னா நான் ரஜினிகாந்த் அவர் சொல்லுவேன், அது அஃபிஷியல் ஆகிடுச்சா? ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் தான். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஆர்கேஎஃப்ஐல வந்துட்டு அண்மையில் வந்துட்டு அஸ்வத்துக்கு வந்துட்டு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க. ஸோ அஸ்வத் என்ன முடிவு பண்ணியிருப்பாரு, நான் போய் தலைவரை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே நடுவில் ஒரு படத்தை பண்ணுங்க, இல்லை அந்த படமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா கூட அரசன் அதிகபட்சம் தலைவர் படத்தை ஒரு போய் அஸ்வத் முடிச்சா கூட அரசன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. முடிச்சுட்டு நேராக வந்து நான் இந்த படத்தை பண்ணிடுறேன் அப்படின்னு தான் இருப்பார். இல்லை நடுவில் கீர்த்தி சூரன் எங்கே இருப்பாருங்கிறது தான் தொக்கு. அரசன் படம் தீபாவளி கூட வரலாம் அப்படின்னு. எந்த தீபாவளி? வர தீபாவளிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு தீபாவளிக்கு இனிமேல் விஜய் படம் கிடையாது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அஷ்ரஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் பிரதர். அரசனோட ஷூட்டிங் சமீபத்தில் எஸ்டிஆர் வந்து ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு. நைட் கண்டினியூஸ் ஷூட் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இவ்வளோ வேகமாக இந்த படத்தை எடுக்கிறாங்களே, என்ன காரணம்? இல்லை, முதல்ல வந்துட்டு வெற்றிமாறனும் எஸ்டிஆரும் சேர்ந்த படம் வந்துட்டு வேகமாக ஷூட் பண்ணுறான்றீங்களே, அதே ஒரு கற்பனை கலந்த ஒரு விஷயம் தான். அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா வெற்றிமாறன் அவர்களுடைய மிக மிக வேகமாக முடிக்கப்பட்ட படமே வந்துட்டு அசுரன் தான். அதுவே ஒரு 6 மாத காலத்தில் வந்துட்டு டக்குன்னு எடுத்து முடிக்கப்பட்ட படம். ஆனால் அவர் வேகமாக பண்ணாலும் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் அந்த வேகம் வந்துட்டு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த எந்த படங்கள்லையும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் வெற்றிமாறன் அவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள்லேயே வேகம் இருக்காது அப்படின்னும் போது எஸ்டிஆர் அவர்களோட சேர்ந்து பண்ணுற படத்துக்கு வேகம்ங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதுக்கு சாத்தியமே இல்லை. குவாலிட்டியாக வரும்னு சொல்லுங்கள், அற்புதமாக வரும்னு சொல்லுங்கள், மாசாக வரும்னு சொல்லுங்கள், அதுக்கெல்லாம் சாத்தியம் உண்டு. வேகம்ங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் தாண்டி தானு அவர்களுடைய அது நேரமா இல்லை என்னன்னு தெரியல. பொதுவாக தானு அவர்கள் வந்துட்டு கலைப்புலியஸ் தானு அவர்கள் படத்தை வந்துட்டு பூஜை போட்டார் அப்படின்னா ரிலீஸ் டேட்டோட தான் போடுவாருங்கிற ஒரு நிலை தான் அவருடைய எல்லா படமும். அது அவர் என்ன படம், அவரோட முதல் படத்துலேருந்து இப்போ வந்த எல்லா படத்தையும் நீங்கள் வந்துட்டு ஒரு கணக்கு எடுத்து பாருங்களேன், மேக்ஸிமம் அவருக்கு டிலேவே இருக்காது. ஆனால் பொதுவாக நம்ம யாரோட சேர்றோமோ அவங்களுடைய ஒரு ஆறா நமக்கும் அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மோஸ்ட்டாக வந்துட்டு பாசிட்டிவில் அடிக்காது, நெகட்டிவில் தான் மோஸ்ட்டாக அடிக்கும்னு வைங்களேன். அந்த ஒரு விதத்தில் தான் நான் வந்துட்டு தானு அவர்களுடைய ஒரு இந்த ப்ராடக்ட்டையும் நான் பார்க்குறேன். வாடிவாசலில் ஆரம்பிச்சது வெற்றிமாறன் அண்ட் தானு சூர்யா அவர்கள் சேர்ந்து வாடிவாசல்னு ஒரு படம் வந்து அது ஒரு காவியமாக மாறும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டைம். அந்த படம் வந்துட்டு தள்ளி போய் இப்போ அது பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழல் மாறி இப்போ அரசனில் வந்து நின்றுருக்கு. அரசனும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு டெட்லி காம்போ தான். ஏன்னா இதே அரசன் வந்துட்டு உதாரணத்திற்கு தனுஷ் அவர்களோட படமாக இருந்திருந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருக்கலாம். பட் அது வந்துட்டு இதில் எஸ்டிஆரை மட்டும் நம்ம குறை சொல்லவே முடியாது, இதில் குறையே கிடையாதுன்னு வைங்களேன். பட் இயற்கையாகவே சில பேர் வந்து சில விஷயங்களை பண்ணால் அது ரொம்ப நிதானமாக ஆற அமரத்தான் வரும். அப்படி ஒரு படமாக தான் அரசன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது ஆற அமர வந்தால் கூட இது மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக தான் இந்த படம் வந்துட்டு கால் ஊன்றி இருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா அதற்கான காரணம் 2 மிகப்பெரிய உச்சம் வந்துட்டு ஒன்றா சேரக்கூடியது. எஸ்டிஆராக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும். இந்த காம்பினேஷனில் ஒரு படம் வருது அப்படின்னா மினிமம் கேரண்டி. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நீங்களும் நானும் ஒரு தடவையாக அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து அந்த ஆறாவை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக போய்டும். ஸோ படம் வந்துட்டு ஷுவர் ஷாட்டாக வந்துட்டு மினிமம் கேரண்டி. ஆனால் அது மினிமமாக எப்போ வரும், மேக்ஸிமமாக எங்கே போய் முடியுங்கிற அந்த ஒரு குழப்பம் தான் எல்லாருக்குமே இருக்குது. இதில் வந்துட்டு எஸ்டிஆரை குறை சொல்ல முடியாது, வெற்றிமாறனை குறை சொல்ல முடியாது, யாரையுமே குறை சொல்ல முடியாது. சில பேர் சில விஷயங்களை செய்யும்போது அதற்கான ஒரு நேரத்தை அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கும். அப்படி ஒரு விதமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அப்பப்போ நம்மள மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு கிளுகிழுப்பை கொடுக்கணும் இல்லையா? படம் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு, தலைவர் வந்துட்டு முடி சீவிட்டு இருக்காரு, தலை சீவிட்டு இருக்காரு, ஏதாவது ஒன்று சொன்னா அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு போஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து இதனால் படம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு 90% முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 10% தான், அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் காலதாமதமாகலாம். ஆனால் எப்போ வந்தாலும் அது வந்துட்டு ஒரு கல்ட் கிளாஸிக்காக மாறுறதுக்கான எல்லா தகுதியும் உண்டு. அதனால் இன்றைக்கி அது வேகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான நிலையும் கிடையாது. நடந்துக்கிட்டு இருக்கு, ஆமை போல் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஆமை போல் நடந்தால் கூட படம் ரிலீஸ் ஆகும்போது சிங்க நடையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன் நான் கண்டினியூஸான வார்த்தைன்னு கேட்டேன்னா வந்து ஒரு 40 நாளைக்கு மேலே வந்து அவர் நைட் ஷூட் மட்டும்தான் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இருந்தாலும் வந்து அதான் ஒரு வருஷமாக எடுக்கப்பட்ட இந்த படம். ஆனால் வந்து இப்போ அந்த 40 நாள் நைட்டு மட்டும் போட்டு ஷூட் போடுறாங்கன்னா அது என்ன காரணமாக இருக்கும்? நைட் ஷெடியூலாக இருக்கும். 40 நாள் நைட் ஷூட்டாக இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அது நைட் ஷெடியூலாக இருக்கும். அதுதான் அங்கே ஒரு நிலையாக இருக்குமே தவிர்த்து இது திடீர்னு வந்துட்டு எஸ்டிஆர் லண்டன்லேருந்து வந்துட்டாரு 40 நாள் தான் இருக்குது, அதுவும் பகலில் வந்துட்டு மனுஷன் ரொம்ப பிஸி, நைட்டு மட்டும்தான் முடிச்சுக்கிட்டு இருக்காரு, உடனே ஒரு ஷூட், அந்த சீன்லாம் என் கிடையவே கிடையாது. ஏற்கனவே ரொம்ப அழகாக திட்டமிட்டு பிளான் பண்ணப்பட்ட ஒரு ஷெடியூல். அந்த ஷெடியூலில் வந்துட்டு 2 பேரும் கரெக்டாக வந்துட்டு அந்த ஷெடியூலுக்கு முன்னாடி வந்துட்டு வெற்றிமாறன் அவர்கள் என்னென்ன ஸ்கிரிப்ட் கரெக்ஷன் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவரும் பண்ணிடுவார், என்னென்ன மாதிரியான நிலைகள் பண்ணணுமோ அவர் பண்ணிடுவார். எஸ்டிஆர் அவர்களும் போய் வந்துட்டு லண்டனில் போயிட்டு என்ன தெரப்பி எடுக்கணுமோ என்னென்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு மனுஷன் தெளிவாக வந்துட்டார். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜிலேருந்து ஆப்பிள் மாதிரி வந்திருக்காரு. வரும்போது என்ன பண்ணோம், அவர் ஒரு 40 நாள் நைட்டு தூங்க விடாமல் பண்ணி ஒரு ஆனபிள் கோஸ்ட் மாதிரி மனுஷனை மாற்றி விட்டுருணும். வாங்க முதல்ல டக்குன்னு சொல்லி ஷூட்டிங் பண்ணுவோம். மோரோவர் நம்ம அரசன் நம்ம வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பார்த்தோம் இல்லையா, இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் தான். அதுக்குன்னு படம் ஃபுல்லாக இரவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ அந்த அன்புவின் எழுச்சின்னு சொல்லி நம்ம வந்துட்டு வளர்ச்சென்னையினுடைய அந்த கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது கதை வந்துட்டு முடியும் போது ஒரு இரவில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு இரவில் என்ன நடந்திருக்குங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நிலைன்னு வைங்களேன். இந்த படமும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு டார்க் பிளாக் தீம், அதாவது வந்துட்டு இரவு நேரத்தில் என்ன நடக்க போகுது, அங்கே சம்பவங்களாக என்னென்ன விஷயங்கள் இருக்க போது, ஒரு நைட் ஷோ படம் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே, இதுதான் பாயிண்ட். அப்போ இதுக்கான ஒரு வேலைகள் ஒன்று இருக்கும்ல. அப்போ நைட்டு 40ங்கிறதுல இன்னொரு 40 நாள் எடுத்து கூட நைட் ஷெட்யூல் தான் இந்த படத்தில் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நல்லாயிருக்கும். இல்லைனா வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 படங்கள் பண்ணுறதுனால, அதான் ராஜன் வகைராவும் அரசன் ஷூட்டும் வந்து மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருக்கனால தான் வந்து இவ்வளோ டிலே ஆகுதா? இல்லை, டிலேங்கிறது வந்துட்டு அப்படி பார்த்தா நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று பண்ணார் அவர், என்னது சூரிய வச்சு ஒரு படம் பண்ணார் இல்லையா, விடுதலை. எந்த படத்தோடு அதோடலாம் பண்ணேன், ஆனால் அந்த படத்தையே 2 தடவை பண்ணார். விடுதலை 1 விடுதலை 2 பண்ணார். ஸோ அதனால் லேட் ஆச்சு. வெற்றிமாறனுடைய ஸ்டைலுங்க அது வந்துட்டு நீங்கள் சில பேர் வந்துட்டு சில காலங்களை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இதை நம்ம பெருமையாக பேசுகிறதுக்கும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஹாலிவுட்லலாம் வந்துட்டு சில படங்கள் சொல்லுவாங்க, காட்ஸில்லா நினைக்கிறேன், காட்ஸில்லா மாதிரியான படங்கள்லாம் 70-71 நாட்கள்லாம் எடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படங்களே எடுத்துட்டாங்க. அதை விடவா நம்ம பிரம்மாண்டமாக வடச்சென்னை எடுத்துகிட்டு போகிறோம்னு நம்ம பேசலாம். ஆனால் இங்கே நம்மளுடைய இயக்குநர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்து என்ன சொல்கிறது, மண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு தருணத்தில் தான் அவங்களுக்கு உடையும். இப்போ உட்காந்து ஒரு பேப்பரில் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு கதை எழுதுறத பாணின்னு ஒன்று இருக்குது. செல்வராகவன் அப்படி தான் சொல்லுவார். ஏதோ ஒரு படம் அவர் வந்துட்டு எடுக்கும்போது கூட வந்துட்டு ஒன்ஸ் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு 6 மாதம் அவர் வெளியில் வரல. 6 மாதம் வெளில வரல அப்படின்னா யாரோடும் பெருசாக வந்துட்டு ஒரு கான்டாக்ட் இல்லாமல் முழுக்க ஒரு 6 மாதம் தன்னுடைய ஸ்கிரிப்டை உட்காந்து எழுதினேன், அப்படி தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன்னு சொல்கிற இயக்குநர்களும் உண்டு. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க் நடக்குது, பட் அந்த ஒர்க்கை தாண்டி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நிறைய மெனக்கிடுறாரு. மெனக்கிடுறது எப்படின்னா அந்த ஒரு ஸ்பார்க்கு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், என்ன பேச போகிறோன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுன்ற ஒரு மொமெண்ட் கூட இருக்கலாம். ஆனால் திடீர்னு நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். ஆனால் இதுக்காக ஒரு செட்டப் போட்டு உட்காந்துருக்கோம்ல, அந்த செட்டப் போட்ட மனுஷனுக்கு எவ்வளோ வலிக்கும். ஆனால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கிரியேட்டிவாக ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நீங்களும் நானும் இந்த புள்ளியில் வந்து உட்காரும் போது தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஐடியா வருதுன்னா அதற்கான செலவை நம்ம செஞ்சு தான் ஆகணும். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அந்த புள்ளிங்கிறது ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஸோ அந்த புள்ளியில் அந்த இடத்துல நிற்கும் போது அவருக்கு ஒன்று தோணுது. உதாரணத்துக்கு வந்துட்டு விடுதலையிலேயே விஜய் சேதுபதி அவருடைய கதாபாத்திரத்தை மொதல் 12 நாள் 15 நாள் அப்படின்ற சின்ன சின்ன டேட்ஸுக்காக தான் கூப்பிட்டு ஒரு 4-5 நாள் 5 நாள் வந்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறுற ஷாட்டையே எடுத்துகிட்டு இருந்தாருன்னு சொல்லி கூட விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. என்ன பண்ணுறாரு இந்த மனுஷன், என்ன 4 நாள் 5 நாள் மேலேருந்து கீழே இருக்கோ கீழேருந்து மேலே இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் மேலேருந்து கீழேருந்து மேலே போகிற அந்த டைமில் வெற்றிமாறனுக்கு ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது. இதில் அந்த நடிகர்களுக்கு ஒரு சிரமம் இருக்கலாம், தயாரிப்பாளருக்கு ஒரு செலவு இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி அந்த கிரியேட்டருக்கு ஒரு தாட் இருக்குது. அந்த தாட்டை அந்த தயாரிப்பாளரும் அந்த நடிகனும் மதிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வருது. இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது வெற்றிமாறன் இயங்கக்கூடிய ஒரு ஸ்டைலுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஒரு பாணியில தான் அரசனுக்கான ஒரு மொமெண்ட் கிடைக்குது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, ஹீரோவும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான். ஹீரோவுக்கும் ஒரு மூடு வரணும், அந்த ஒரு டைமில் வந்துட்டு ஒரு ஸ்பார்க் அடிக்கணும், அடித்தாதான் அவருக்கு அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். தப்பு கிடையாது. இயக்குனரும் அதே மாதிரியான ஒரு பாணி. ஸோ இந்த 2 பாணியும் சேரும்போது என்ன ஆகும், ஹீரோவே வந்துட்டு சரி நீங்கள் மூடு சரியில்லை ஷூட்டை கேன்சல் பண்ணாங்கன்னா டைரக்டர் சந்தோஷமாக சொல்லுவார், சந்தோஷம் பேக் பண்ணுங்கள் நாளைக்கு பார்த்துலாம். ஏன்னா அவருக்கு அது புரியும். இதே வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு இயக்குனர் இருந்தாருன்னு வைங்களேன், டென்ஷன் ஆகிடுவார், என்னப்பா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க மூடு இல்லை அப்படின்னு, இன்றைக்கி எல்லாருமே சம மூடில் இருக்கும் அப்படின்னு. ஆனால் வெற்றிமாறனுக்கு அது புரியும். ஸோ இது வந்துட்டு இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, ஒரு கலைஞனுக்கு, ஒரு கிரியேட்டிவ் பர்சனுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிளாக் தான். அதை நம்ம சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கும் ஒரு 2 படம் எடுக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வேற. ஏன்னா அவர் அந்த உலகத்துக்கு போனால் அவர் ராஜன் வகைராவனுடைய ஒரு எம்பரராக தான் இருப்பார். அரசனுக்கு வந்து அவர் உண்மையிலேயே அரசனாக தான் இருப்பாரே தவிர்த்து வெற்றிமாறனுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. அவர் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இருந்தாலும் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குல்ல, இப்போ வெற்றிமாறன் மேலே வைக்கிற ஒரு அலிகேஷன் என்னன்னா வந்து,
இப்போ அவர் வந்து படம் எடுக்கிறாரு, சில படங்கள்லாம் வந்து அந்த டியூரேஷனை தாண்டி நிறைய இப்போ வந்து நம்ம வடச்சென்னே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜனுக்கே வந்து ஒரு தனி பார்ட் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு தனியாக செலவாகல. இப்போ அந்த படம் அந்த ராஜனுக்கு எடுத்த போர்ஷனும் வந்து அந்த படமும் வரல. இப்போ அதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு விமர்சனமாக எப்பயுமே இருக்குல்ல. இல்லை, அது தமிழ் சினிமா இயக்குநர்கள் எல்லார் மேலேயும் வைக்கக்கூடிய விமர்சனம் தான். இப்போ கேம் சேஞ்சர்னு ஒரு படம் சங்கர் அவர்கள் பண்ணாரு, ஆல்மோஸ்ட் 2.25 மணி நேரமோ என்னமோ ஒரு படம், 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லி எடிட்டர் அவர்கள் வருத்தப்பட்ட அந்த ஒரு நிலையெல்லாம் இருக்கு. அந்த எடிட்டர் ஏன் வருத்தப்படுறாரு அப்படின்னா, அவர் அதிகமாக மலையாள சினிமாக்கள் ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த ஒரு ட்ரைனிங்லேருந்து வருவாங்க. மலையாள சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு ஷார்ட்டை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் இங்கே சின்ன கிளிச்சஸ் இருக்கும், அதை வந்துட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு பர்ஃபெக்டாக அதைத்தான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் நம்மளுக்கு எப்படி அப்படின்னா எடுத்து வச்சுப்போம். நம்ம இயற்கையாகவே நம்ம எப்படிங்க, இப்போ நம்மளுடைய தமிழர்களுடைய மைண்ட் செட்டே என்ன அப்படின்னா, 1க்கு 2 வை, 2க்கு 4 வை, தூக்கி வை, அப்புறமா யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஏன்னா நம்ம காசு இல்லைல்ல. நம்ம காசு செலவு பண்ணி நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது தான் நமக்கு அதனுடைய ஒரு பெயின் தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கோம், நமக்கு ஒரு ஏசி ஒன்று ஓடுது, இந்த ஏசியை நம்ம ஃபீல் பண்ணுறோம், நல்லா இருக்கு. 24 ஹவர்ஸும் நம்ம இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் அந்த ஏசிக்கு பில்லு கட்டுறோம்னா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. பொதுவாக இயக்குநர்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது, இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அதுக்கான ஒரு மெனக்கெடல்ல இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு அப்படி இருந்தால் தான் ஒரு திருப்தி கிடைக்குது. இங்கே எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு மைண்ட் பிளாக் தாங்க. அந்த மண்டைக்குள்ளே இது இருக்குது, அதை நான் செஞ்சிடணும், அது சரியோ தப்போ செஞ்சு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ கேள்வி கேளுங்கிற மைண்ட் செட் தான் இயக்குநர்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் செஞ்சிடறேன், 3 மணி நேரம் படத்தை 6 மணி நேரம் எடுத்துறேன், என்னையா இருக்கு 3 மணி நேரம் படத்தை 6 மணி நேரத்தில் எடுப்பீங்களா? அப்போ அந்த 6 மணி நேரம் படத்தினுடைய டோட்டல் காஸ்ட் 250 கோடி, அது நீங்கள் 3 மணி நேரத்தில் எடுத்திருந்தீங்கன்னா 180 125 கோடி முடிஞ்சிருக்கும்லங்கிறது தான் இயக்குனருடைய பார்வை. இப்படிப்பட்ட இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் அண்மை காலமாக ரொம்ப கம்மி. நல்ல உதாரணம் சொல்லணும்னா KS ரவிக்குமார் சார் இயக்குனர், அவரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு படையப்பா படத்தை தவிர வேறு எந்த படத்துக்கும் அவர் எக்ஸ்ட்ரா சீன்ஸோ இல்லை அதிகமான வந்துட்டு டேஸோ இல்லை அதிகமான காட்சிகளோ எடுத்துக்கிட்டதே கிடையாது. படையப்பாக்க மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, தயாரிப்பாளர் ரஜினிகாந்தா இருந்ததுனால செலவு பண்ணுங்க தம்பி, செலவு பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம், இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டில் அவர் இருந்தார். எல்லா தயாரிப்பாளரும் அதே மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரவிக்குமார் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படம் தான் அப்படி எடுத்துருக்காரு, தவிர்த்து மீது எந்த படமும் அப்படி எடுக்கல. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இயக்குநர்களுக்கு அப்படி ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, நாம் எடுக்கிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிற கிளாரிட்டி நமக்கு ஆன் டேபிள்லையும் இல்லை, அதை வந்துட்டு ஷூட் பண்ணுற போதும் இல்லை. எண்டு ப்ராடக்டாக பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு கிளாரிட்டி வருது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இதை வெட்டிடுங்க, இதெல்லாம் இவ்வளோ கன்றாவியாக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு அப்போ தான் வருது போல் இயக்குநர்களுக்கு. இதை நம்ம குறையாவே சொல்ல முடியாது. ஏன்னா அல்டிமேட்டாக ஒரு ப்ராடக்ட் நல்லா வந்துருச்சுன்னா இயக்குனரை பாராட்டுவோம், நல்லா வரல அப்படின்னா அவர் போட்டு குமுறுன்னு குமுறும். இதுதான் தமிழ் சினிமாவுடைய மரபாகவே மாறிடுச்சு. இதில் நம்ம இயக்குநர்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அண்மை காலமாக எல்லா இயக்குநர்களுடைய பாணியும் அதுதான் சிறந்த பாணிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டும் வளரக்கூடிய நிறைய இயக்குநர்களுக்கு மண்டையில் இருக்குது. பட் இதை நம்ம விமர்சனமாக வைக்க முடியாது, ஆனால் இதான் யதார்த்தம். இப்போ வெற்றிமாறன் வந்து எப்பயுமே ஒரு படம் எடுத்தால் வந்து ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கிட்டு நல்ல அவுட்புட்டாக கொடுப்பாரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமே வந்து விடுதலை 1 வந்துச்சு, அதுக்கப்புறம் விடுதலை 2, இப்போ வந்து அதுக்கடுத்து 2 படம் கமிட் ஆகியிருக்காரு. அப்புறமேட்டு கலைத்துப்புலி தானுவோட அந்த வாடிவாசல் அந்த படமும் இருக்குது. ரொம்ப வேகமாக எடுத்து படம் எடுக்கணும்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் படம் முடிச்சிருவார், அதுக்கப்புறம் கேப் ஜாஸ்தியாக இருக்கும். விடுதலையில் ஆரம்பித்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா படத்துக்கே கேப் நிறைய இருக்கும். நீங்கள் படம் வந்துட்டு விடுதலை 1 விடுதலை 2 அடுத்து வந்துட்டு அரசன் அப்படியே முன்னாடி வாரிவாசல்னு உங்களுக்கு அப்படி தான் தெரியும். எத்தனை படம் வந்துச்சு இதில் 2 படம் தான் வந்துச்சு, விடுதலை 1 அண்ட் விடுதலை 2. அதுவும் 2 கணக்குப்படி ஒரே படம் தான். ஒரே படமாக எடுத்திருந்தாலும் அந்த படம் நல்லா இருந்திருக்கும். அந்த படத்துக்கான இயர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அந்த படத்துலேயே தான் வெற்றிமாறன் அவர்கள் ட்ராவல் பண்ணார். இப்போ அந்த ட்ராவல் வந்துட்டு பார்க்கும்போது அதில் இருக்குல்ல ஒரு பீரியடு, அந்த பீரியடு தான் டைம். ஸோ அது வந்துட்டு ஒரு டைமில் அவர் ஒரு வருஷத்தில் ஒரு படத்தை முடிச்சாரு, 2 வருஷம் கேப் எடுத்தாருங்கிறது மாறி போய் 3 வருஷத்துல இப்போ ஒரு படம் முடிக்கிறாரு. அப்போ நடுவில் 6 மாதம் 1 வருஷம் அவர் ஆல்ரெடி கேப்பில் தான் இருப்பார் போல, அது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ கேப் எல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் இப்போ படத்துக்குள்ளேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு முன்னாடி படத்துக்கு படம் இடைவெளியாக இருந்தது, இப்போ படத்துக்குள்ளேயே அந்த இடைவெளி ஒரு ஷெட்யூல் பிரேக் ஆகிடுச்சுன்னா 6 மாதம், இன்னொரு ஷெட்யூல் பிரேக் ஆகிடுச்சுன்னா 2 மாதம் தள்ளிகிட்டே தானே போகுது. இப்போது விடுதலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 கோடியோ இல்லை 12 கோடியோ தான் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டாக வந்துட்டு பேசப்பட்டது. ஆனால் அது முடியும் போது எங்கே போய் நின்றுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் போய் நின்றுச்சு. அந்த பட்ஜெட்டை அந்த படம் ஈட்டி கொடுத்துச்சா இல்லையா, எல்ரட் குமார் அவர்களுக்கு லாபமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரே ஒரு நன்மை அந்த படத்தில் என்ன, சூரின்னு ஒரு நடிகனை வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு வெற்றிமாறன் ஹீரோவாக மாற்றி கொடுத்துட்டார், இவ்வளோதான். பட் அதில் யாருக்கு பிரயோஜனம்னா சூரியக்கு மட்டும் தான் பிரயோஜனமே தவிர்த்து தயாரிப்பாளருக்கோ இல்லை வந்துட்டு வேறு யாருக்காவது அதில் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா தெரியல. அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியல. ஆனால் உண்மையிலே அந்த தயாரிப்பாளர் அடுத்து ஒரு 10 படம் பண்ணுறாரு, பரபரன்னு இயங்குறாரு அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம். பட் எல்ரட் குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வச்சு தான் அவர் வாழணுன்ற நிலை கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர், அவருடைய ஒரு நிலை ஒன்று இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் கணக்கு போட்டு தொழில் பண்ணுற ஒரு வியாபாரி ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் அப்படின்னா நிச்சயமாக அந்த ப்ரொடியூசரெல்லாம் இப்படிப்பட்ட படங்கள் பண்ணும்போது திருப்பி எந்திரிக்க முடியாது. ஏன்னா அந்த வருவாய் வராது. இதையெல்லாம் தாண்டி அந்த வருவாய்ங்கிறத தாண்டி
எல்லாருமே வட்டிக்கு தான் வாங்கி படம் பண்ணுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ 30 கோடி நீங்கள் வட்டி வாங்குறீங்க, அதுவே வந்துட்டு ஒரு வருஷத்தில் முடிச்சு நீங்கள் வெளியே வரீங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி. 5 வருஷம் போச்சுன்னா என்னதான் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆனால் கூட அந்த வட்டியை வந்துட்டு முக்கால்வாசி கூட திருப்பி கொடுக்குற அளவுக்கு காசு வராது. ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு ஃபெயிலியர் தான், ஃப்ளாப் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதனால் வந்துட்டு இதை நம்ம சரி செய்கிறதுக்கான ஒரு ரூட்டை வேணால் பார்க்கலாமே தவிர்த்து இதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது முதல் கட்டமாக. இதையெல்லாம் தாண்டி வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு கேப் வந்துட்டு எடுக்க மாட்டுறாரு, வேகமாக இயங்குறாருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் வந்துட்டு படங்களினுடைய காலதாமதத்தை வந்துட்டு நீட்டிட்டார். ஒரு படத்தை 3 வருஷம் எடுக்கிறார், 4 வருஷம் எடுக்கிறாருன்னா அதுக்கு நடுவில் கேப் எடுக்கிறாரே தவிர்த்து படத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி போயிடுச்சு. இதுலேயே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு நேர்மை தவறி ஒரு நிலை இருக்கோங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்குது. அடுத்து வந்து சிம்புவோட அடுத்த படத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு, கீர்த்திஸ்வரன் தான் எடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஆரம்பிச்சு இல்லை, ஆல்மோஸ்ட் வந்துட்டு கீர்த்திஸ்வரனையும் சொல்கிறாங்க. அஸ்வத் மாரிமுத்து தான் ஆக்சுவலி அடுத்து பண்ணணும் ஏஜிஎஸ்க்காக. பட் அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு அடுத்து தலைவரனுடைய படத்தை வந்துட்டு, அதாவது தலைவர்னா நான் ரஜினிகாந்த் அவர்களை சொல்கிறேன், அது அஃபிஷியல் ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் தான். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஆர்கேஎஃப்ஐயில் வந்துட்டு அண்மையில் வந்துட்டு அஸ்வத்துக்கு வந்துட்டு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க. ஆர்கேஎஃப்ஐ மாதிரியான ஒரு பிராண்டெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் அஸ்வத்துக்குலாம் கொண்டுட்டு வந்து ஒரு பர்த்டே வீடியோலாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. காரணமெல்லாம் போட மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இங்கே நிறுவனத்தில் இருந்தோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்த்டே வீடியோ போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்து இல்லை, இங்கே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். போன ஒன்றும் போட மாட்டாங்க. இல்லை இங்கே இதுக்கு முன்னாடி வராத ஆட்களுக்கும் போட மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இங்கே ஒரு வீடியோ போடுறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். ஸோ அஸ்வத் மாரிமுத்துக்கு ஏன் போடணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ வந்துட்டு அவருக்கெல்லாம் ஒரு பர்த்டே போஸ்ட்டு இல்லை ஒரு வீடியோ ஒன்று போடுறீங்க, ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு படத்தோட ஒரு தொடர்பில் இருக்காரு. இன்றைக்கி அவர் வந்துட்டு எந்த படத்தில் தொடர்பில் இருப்பார்? ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படத்தில் தான் தொடர்பில் இருக்கணும். ஏன்னா சுந்தர்சி போய் சிபி சக்கரவர்த்தி போய் இப்போ வந்துட்டு அஸ்வத் மாரிமுத்து வந்திருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஸ்வத் மாரிமுத்து அங்கேருந்து வந்துட்டு வெளியில் வராரு. எஸ்டிஆர் படம் பண்ணுவார், ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிட்டு இப்போ நான் போய் இந்த படத்தை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கீர்த்திஸ்வரன் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான டிஸ்கஷன்ஸ் போகுது, அதுக்கான ஒர்க் போகுதுன்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதையெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அரசனுங்கிறதுல மேக்ஸிமம் அவர் முடிச்சுட்டு வந்தால் தான் சிலம்பரசன். இல்லை அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு சின்ன லேக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு எஸ்டிஆரோட பண்ண வேண்டிய படம் எப்போ ரெடி பவுண்டடை கொடுத்து எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது கூட இன்னும் படம் ஸ்டார்ட் ஆகுதுக்கான காரணம்னா எஸ்டிஆர்னுடைய இதுக்கு முன்னாடி இந்த கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். ஸோ அஸ்வத் என்ன முடிவு பண்ணியிருப்பாரு, நான் போய் தலைவரை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே நடுவில் ஒரு படத்தை பண்ணுங்கள், இல்லை அந்த படமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா கூட அரசனை அதிகபட்சம் தலைவர் படத்தை போய் அஸ்வத் முடிச்சா கூட அரசன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. முடிச்சுட்டு நேராக வந்து நான் இந்த படத்தை பண்ணிடுறேன் அப்படின்னு தான் இருப்பார். இல்லை நடுவில் கீர்த்திஸ்வரன் எங்கே இருப்பாருங்கிறது தான் தொக்கு. பட் தெரியல. அரசன் படம் தீபாவளி கூட வரலாம் அப்படின்னு. எந்த தீபாவளி? வர தீபாவளிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு தீபாவளிக்கு இனிமேல் விஜய் படம் கிடையாது, அஜித் படம் வந்தாலும் வரலனாலும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த 2 மிகப்பெரிய உச்சத்தினுடைய படங்கள் தீபாவளிக்கு இதுக்கப்புறம் கிடையாது. அஜித்தில் அதுக்கப்புறம் எந்த விதமான ஷூட்டிங்கும் போல, ஸோ எந்த விதமான படமும் வருதா என்னன்னு தெரியல. அப்படின்னும் போது இப்போ அடுத்து இருக்கிறது யார்? சூர்யா இருக்காரு, ரஜினி அவர்கள் இருக்காரு, கமல் அவர்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் படம் நடித்தா அந்த வந்துட்டு அது தீபாவளிக்கு வர மாதிரி படமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த 2 பேரை தவிர்த்துட்டு அடுத்து ஒரு நடிகர் இருக்கார் அப்படின்னா எஸ்டிஆர் தான். அவராவது அட்லீஸ்ட் படத்தை தீபாவளி கொடுத்தாரு அப்படின்னா காஞ்சி போன தமிழ் ரசிகர்களுக்கு கஞ்சி ஊற்றுன மாதிரி இருக்கும். பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்னு. சரி, ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கற்றுக்க ரொம்ப நன்றி. ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயம். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.